குற்றாலம் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5 நாட்களுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் குற்றாலம் மெயினருவியில் குளிக்க 6வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. கனமழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது மழை குறைந்து அருவிகளில் தண்ணீர் வரத்து சீரானதால் முதற்கட்டமாக 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவிகளில் அம்பேத்கர் தலைமையிலான குழு உலகிலேயே மிகச்சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு அளித்துள்ளதாக தவேக தலைவர் விஜய் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அம்பேத்கர் குழு உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் இறையாண்மை, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளது. பல்வேறு இனம், மொழி, கலாச்சாரங்களுக்கு ஒத்த மதிப்பு அளித்து மதச்சார்பின்மையை காத்துள்ளது. மேலும் பூரண ஜனநாயகத்துடன் வேற்றுமையில் ஒற்றுமை காணவும் வழிவகை செய்துள்ளது. இந்திய அரசியலமைப்பின் மாண்பையும் அது வழங்கிய அடிப்படை உரிமைகளையும் காக்க உறுதியேற்போம் என்று பதிவிட்டுள்ளார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்த சிபிஐ விசாரணையில் வழக்கை முதலில் பதிவு செய்த ஆய்வாளர் மணிவண்ணன் நேரில் ஆஜரானார். பரப்புரைக்கு அனுமதி தரக்கூடாது என்று முகநூலில் பதிவிட்ட விவசாயி கோகுலக்கண்ணன், சம்பவம் நடந்தபோது 100ஐ தொடர்பு கொண்ட தேமுதிக நிர்வாகி மற்றும் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட ராகுல் காந்தி ஆகியோரும் சிபிஐ முன்னிலையில் ஆஜராகினர். சிபிஐ இதுவரை 100க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ள நிலையில் வழக்கு தொடர்பான முக்கிய நபர்களிடம் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு தடை விதிக்க கோரும் வழக்குகளில் டிசம்பர் 1ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் விசாரணையை வரும் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. முன்னதாக விசாரணையின் போது திமுக தரப்பில் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் 50% கூட முடியவில்லை எனவும் அதனால்தான் தடை கோருவதாகவும் வாதிடப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு புயலுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதையும் கருத்தில் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள் இந்த விவகாரத்தை பூதாகரமாக பேசி பெரிதுபடுத்துவதாகவும் களத்தில் பணிகள் விரைவாக நடைபெறுவதாகவும் தெரிவித்தது. அதற்கு திமுக தரப்பு நியாயமான விஷயங்களை சொன்னால் கூட அதை அரசியலுடன் கலந்து பேசுவதை தேர்தல் ஆணையம் வழக்கமாக கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியது. இதனிடையே எஸ்ஐஆர் தொடர்பான அதிமுகவின் மனு குறித்து அக்கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது தலைமை நீதிபதி எஸ்ஐஆருக்கு எதிரான தரப்பின் வாதங்கள் முடிந்த பிறகு ஆதரவு தரப்பு வாதங்களை வைக்க அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்தார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகங்களில் பணியாற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சங்க அங்கீகார தேர்தலை நடத்த வேண்டும், வருகை பதிவேட்டில் பெயர் சேர்க்க வேண்டும், 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு பச்சை அட்டை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முசிறி, சிதம்பரம், போச்சம்பள்ளி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களில் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் போராட்டம் தொடர்கிறது. இதனால் பள்ளிகளின் சத்துணவு மையங்கள், நியாய விலை கடைகள் மற்றும் விடுதிகளுக்கான உணவுப் பொருட்கள் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் முன்பு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மற்றும் தொழிற்சங்கங்கள் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கருப்பு பட்டை அணிந்து தர்ணா போராட்டம் நடைபெற்றது. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி 5 ஆண்டுகளை கடந்தும் கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றாததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் கடன்களை தள்ளுபடி செய்து தொழிலாளர் நலச்சட்டங்களை 4 தொகுப்பு சட்டங்களாக மாற்ற வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக மாற்றி தினக்கூலியை 600 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் அம்பேத்கர் நகர் பகுதியில் மாநகராட்சி சார்பில் இயங்கும் ஸ்டெம் பூங்காவை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அறிவியல் பொருட்கள் மழை நீரில் நனைந்து சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக நீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் விரைவில் மோட்டார் பம்புகள் மூலம் தண்ணீரை அகற்றுமாறு ஊழியர்களுக்கு மாநகராட்சி மேயர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று ரயில் பாதை மறுசீரமைப்பு குழுவின் ஆர்வலர்கள் ரயில்வேக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த முயற்சி காவிரி படுகை மாவட்ட மக்களுக்கு மட்டுமின்றி ஆன்மீக யாத்திரை தலங்களை இணைப்பதன் மூலம்
சுற்றுலா மற்றும் பொருளாதார மேம்பாட்டையும் அதிகரிக்கும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவிடைக்கழி வழியாக மயிலாடுதுறை மற்றும் தரங்கம்பாடியை இணைக்கும் இந்த மீட்டர் கேஜ் ரயில் சேவை 1926ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1986இல் நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீடித்த தொடர் மழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள பிரதான அணைகளின் நீர்மட்டம் கடந்த ஒரு வாரத்தில் மளமளவென உயர்ந்துள்ளது. பாபநாசம் அணை 26 அடியும், சேர்வலாறு அணை 30 அடியும், கடனா நதி அணை 22 அடியும் உயர்ந்துள்ளன. குறிப்பாக கடனா நதி அணையில் நீர் இருப்பு 45 விழுக்காடு அதிகரித்துள்ளது. எதிர்வரும் மழையை எதிர்கொள்ளும் வகையில் சேர்வலாறு, கடனா நதி, ராமநதி உள்ளிட்ட அணைகளிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு நீர் இருப்பு பாதுகாப்பான அளவில் வைக்கப்பட்டுள்ளது. அதிக சேதம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் சேதத்தை சீரமைத்த பிறகே குளிக்க அனுமதி வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கால்நடை பண்ணையில் கட்டப்பட்டிருந்த மாட்டை புலி தாக்கிய சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாவனல்லா பகுதியில் உள்ள கால்நடை பண்ணையில் புகுந்த புலி மாட்டை தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த மாடு அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தது. புலி தொடர்ந்து அந்த பகுதியில் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உறுதி செய்துள்ளது. 13 வயது சிறுமிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான வளர்மணிக்கு ஆயுள் தண்டனையும் மற்ற இருவருக்கும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றம் அளித்த இத்தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்து தண்டனையை உறுதி செய்தது. திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டத்தில் அமைச்சர் குறித்து பேசியதாக பாஜக 14வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 85 நாட்களுக்கு பின்பு நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்திற்கு மேயர் இளமதி, மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் ஆகியோர் தலைமை வகித்தனர். அப்போது பாஜக 14வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தனபாலன் மழைநீர் தேங்கிய விவகாரத்தில் அமைச்சர் சக்கரபாணி குறித்து பேசியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாமன்ற உறுப்பினர் தனபாலன் 3 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கின் விசாரணையை முடிக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு 3 மாதம் இறுதி கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சாத்தான்குளத்தில் கடை வைத்திருந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் 2020ஆம் ஆண்டு காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தின் அப்போதைய ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த வழக்கின் விசாரணையை விரைந்து முடிக்க கோரி ஜெயராஜின் மனைவி ஜெயராணி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் வழக்கு விசாரணையை 6 மாதங்களில் முடிக்க உத்தரவிட்டது. இந்நிலையில் விசாரணையை முடிக்க மேலும் 6 மாத கால அவகாசம் கோரி மதுரை மாவட்ட நீதிமன்றம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி முரளி சங்கர் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கின் விசாரணையை முடிக்க 3 மாத கால அவகாசமாக வழங்கி உத்தரவிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தங்கச்சி மடத்தில் உள்ள மீனவர் குடியிருப்பில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மண்டபம் பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. கடற்கரையை ஒட்டியுள்ள கிராமம் என்பதால் நீர்வடிய 2 மாதத்திற்கு மேல் ஆகும் என்று கூறப்படுகிறது. எனவே நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது குடிநீர், தெருவிளக்கு, கழிவுநீர் வடிகால் வசதிகள் உள்ளிட்டவற்றை செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் அக்கட்சி தொண்டர்கள் முழக்கமிட்டனர்.
கடலூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் கோரிக்கைகளை அதிகாரிகள் கேட்கவில்லை என்று புகார் தெரிவித்து போராட்டம் செய்தனர். அதன் பிறகு சந்தித்த வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேர்மையான முறையில் முழு ஊதியம் மற்றும் நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளி ஒருவரை பணித்தள பொறுப்பாளராக நியமிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பிசானத்தூரில் தனியார் உயிரி மருத்துவ கழிவு ஆலை அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 33வது நாளாக கிராம மக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவ கழிவு ஆலை எதிர்ப்பு குழுவினர் சார்பில் அக்கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மருத்துவ கழிவு ஆலை வராது என்று மாவட்ட நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்று கிராமத்தினர் தெரிவிக்கின்றனர். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த உலகளாவிய நிலையான நகர்ப்புற போக்குவரத்து விருது வழங்கப்பட்டுள்ளது. டெல்லியை தலைமையிடமாக கொண்ட தி குளோபல் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் ஃபவுண்டேஷன் இந்த விருதினை வழங்கியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த திட்டமிடல், காற்று மாசு குறைப்பு, சத்தத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் நிலையான கட்டுமான பொருட்களை பயன்படுத்துதல் போன்ற காரணங்களுக்காக சென்னை மெட்ரோவுக்கு இந்த விருது வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் மாநகர காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரியார் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் யமதர்மன், சித்திரகுப்தன் போல வேடமணிந்த நபர்கள் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் சாலை பாதுகாப்பு குறித்த உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். போய் சேர்ந்துட்டாங்க. நீலகிரி மாவட்டம் முதுமலை முகாமில் பராமரிக்கப்படும் வளர்ப்பு யானையுடன் காட்டு யானை ஒன்று அன்பு பாராட்டி வருவது காண்போரை வியக்க வைத்துள்ளது. முதுமலையில் உள்ள அபயாரண்யம் வளர்ப்பு யானைகள் முகாமில் வளர்க்கப்படும் கணேஷ் என்ற யானைக்கு தற்போது மதம் பிடித்திருப்பதால் வனத்தை ஒட்டிய பகுதியில் பாதுகாப்பாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக காட்டு யானை ஒன்று வளர்ப்பு யானை கணேஷுடன் நட்பாக பழகி வருகிறது. அதிக கோபமான குணம் கொண்ட வளர்ப்பு யானை கணேஷ் தனக்கு மதம் பிடித்துள்ள போதிலும் தனக்கு வழங்கப்பட்ட உணவை காட்டு யானையுடன் தினமும் பகிர்ந்து உண்டு பரஸ்பரம் அன்பு செலுத்தி வருகிறது. மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுவது தொடர்பான வழக்கில் மத்திய மாநில அரசுகள் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த மனுதாரர் கதிர் என்பவர் தொடுத்த பொதுநல வழக்கில் மதுரையின் மக்கள் தொகை 15 லட்சம் என்று கூறி மெட்ரோ திட்ட அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கணக்கெடுப்பு 2011 சுமார் 14 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டது. தற்போதைய கணக்கெடுப்பில் சுமார் 27,29,671 வாக்காளர்கள் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்படவில்லை, சில விளக்கங்களுக்காக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது என்றனர். மேலும் மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருந்த 4 மாட வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். அகற்றப்பட்ட கடைகளை மீண்டும் அதே இடத்தில் வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கார்த்திகை தீப திருவிழாவிற்காக 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை முன்னிட்டே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளன. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக நாளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார்.
வரும் 28ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்த உள்ளார். அதில் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். வரும் 28ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி ஆணையரும் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் ஆட்சியர்களும் பங்கேற்றனர். தாழ்வான பகுதிகளுக்கு மக்களை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டிய அந்த கல்யாண மண்டபமோ பள்ளிக்கூடமோ அதை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை முதல்லே நாம் தயாராக வைத்துக் கொள்வோம். அது வந்த பிறகு தயார் செய்கிறோம் என்றும் இல்லாமல் முதல்லே தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக குழந்தைகளுக்கு பால் போன்ற அந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இங்கிருந்து NDRF, SDRF அந்த படைகளையும் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கோம். குறிப்பாக மின்சார தடை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த துறைக்கும் நாங்கள் அறிவுறுத்தி சொல்லவிருக்கிறோம். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை ஆளுநர் RN ரவி கிடப்பில் போட்டுள்ளதாக முதல்வர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர் மசோதாவிற்கு அனுமதி வழங்காவிடில் நாடாளுமன்றத்தில் திமுக MPக்கள் குரல் எழுப்புவார்கள் என்று எச்சரித்தார். சட்டமன்றத்தில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் கலைஞர் பேர்ல கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சு அதுக்காக மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சா அதற்கு அனுமதி கொடுக்காம 3 மாசம் கிடப்புல போட்டுட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். நான் கேட்கிறேன், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு அதில் என்ன அரசியலமைப்பு சட்ட பிரச்சனை இருக்கு? அவர் கிடப்புல போட்டதை மறைக்க குடியரசுத் தலைவர் மேல பழிய போட்டு தப்பிக்க பார்க்கிறார். கலைஞர் பேர் வைக்கக்கூடாதுன்னு மாணவருடைய நலன், அதுல விளையாடுறது என்ன நியாயம்? மக்களாட்சியை மதிச்சு இதுக்கான உரிய அனுமதியை விரைவில் கொடுப்பாரு நாங்க நம்புறோம். இல்லைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நேரில் சந்திச்சு கோரிக்கை வைப்பாங்க. ஏன் விரைவில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது, அந்த நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவாங்க.